இப்போ வந்து நாங்க வந்து சர்ட்டே கேட்டிருந்தோம், இந்த நியோ பொலிட்டிக்கல் ஃபிலிம் அப்படின்னா என்னன்னு உங்களுடைய பார்வையில சொல்லுங்க. நீங்க சொல்லணும்னு ஆசைப்படுறோம். நியோ பொலிட்டிக்கல் ஃபிலிம்னா வாட் இஸ் தட்? இது வரைக்கும் நீங்க பார்த்த அரசியல் படங்கள் எல்லாமே ரொம்ப புனையப்பட்டு ரொம்ப செயற்கையாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலா இருக்கும். இப்போ நீங்க பார்க்கும்போது சினிமா பார்க்குற மாதிரி உங்களுக்கு தோணாது, ரொம்ப லைவா இருக்கும். ஸோ மக்களோட வாழ்வியலை பேசுது. எனக்கு தெரிஞ்ச அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா ஏழை பணக்காரன் அவங்களுக்கு பெரிய வேறுபாடு இருக்கு. ஜாதி அரசியல் எனக்கு தெரியாது, மத அரசியல் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அரசியல் என்னோட படங்கள் எல்லாம் தொடர்ந்து அது இருக்கும். ஏழைங்களோட பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். இவரோட அரசியலும் மறைமுகமாக அதை தான் சொல்ல வருது. இன்னும் மக்கள் சார்ந்த நிறைய பிரச்சனைகளை வந்து ஃப்ரண்ட்ல வச்சு தைரியமாக பேசுனதுனால, அது இன்னும் யதார்த்தமான விதத்தில் பேசுனதுனால வந்து அதை நியோ பொலிட்டிக்கல்னு அவர் கூப்பிடுறாரு. அதான் ரீசன். சார், இந்த படம் வந்து நிறைய பாலிடிக்ஸ் சார்ந்து இருக்கு. நீங்களுமே பேசும்போது பிராக்டிக்கல் பாலிடிக்ஸ் இதெல்லாம் சொன்னீங்க. 2026 பாலிடிக்ஸ் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? மக்கள் எதை விரும்புறாங்களோ அது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல, எனக்கு மக்களோட சாய்ஸ் தான். நீங்களுமே ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் ஆக வச்சிருக்கீங்க. சூப்பர்.